ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2000லலாம் இது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு இந்த ஸ்லீவு. எங்கள் சைட்லாம் இதை சுகன்யா கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இடையில கொஞ்ச நாள் அப்புறம் அப்படியே மறைஞ்சிருச்சு. இப்போ மறுபடியும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் எல்லாருமே விரும்பி கேட்குற மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் தான் இது. இது வந்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லித்தரேன். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் அப்படியே ஸ்லீவ் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதுக்கு நான் வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் பேக்கு ஃப்ரண்ட்டு நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது அளவு ப்ளவுஸு. இதில் உள்ள கை நீளத்தை வச்சு அப்படியே நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து 33 இன்ச்சு. இதுக்கு வந்து நான் பேக்கு ஃப்ரண்ட்லாம் கட் பண்ணிவிட்டு மீதி எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். எப்போதுமே நீங்கள் பஃப் ஸ்லீவ் அப்படின்னா கொஞ்சம் கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படும். இதுக்கு வந்து 1 மீட்ரு கிளாத்து 33 இன்ச்சு தான் உடம்பு சுற்றளவு. 1 மீட்ரு கிளாத்து ஃபுல்லாகவே எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னும் கூட உடம்பு சுற்றளவு அதிகமாக உள்ளவங்க, கை நீளம் அதிகமாக பஃப் அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா கிளாத் வந்து நீங்கள் கேட்கும்போதே ஒரு 10 பாயிண்ட்டு காமிட்டு எக்ஸ்ட்ரா வந்து கேட்டு வாங்கிக்கிங்க. பஃப் ஸ்லீவுக்கு எப்போதுமே நமக்கு கிளாத் அதிகமாக இருக்கணும். இப்போ 4ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் கிளாத்தை. ஃபோல்டிங் வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஃபுல் ஃபோல்டிங்கு, எல்லா ஃபோல்டிங்கும் ஆப்போசிட்டில். ஒரு ஃபோல்டிங்கும் ஒரு கரபாகமும் நம்ம சைடு இருக்கிற மாதிரி 2 ஸ்லீவும் சேர்ந்த மாதிரி கட் பண்ண போகிறோம். 1/2 இன்ச்சு அடித்து திருப்பறதுக்கு கீழே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் வரைஞ்சிக்கிங்க. இப்போ முன்கை சுற்றளவு மார்க் பண்ணிட்டேன். இப்போ பஃப் ஸ்லீவ் எப்போவுமே நம்ம அப்படியே நீளம் வந்து எடுக்க முடியாது, உயரம் அதிகமாக காட்டும். இப்போ அதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக நம்ம ஆம் ஹோல் ரவுண்டு என்ன பொசிஷனில் இருக்கோ அதை அப்படி கிளாத்தை வந்து நீங்கள் கையை அப்படி கரெக்டாக ஷேப் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸஸாக எந்த அளவுக்கு ஃப்ளீட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அது வந்து கரெக்டாக தெரியும். இப்போ அதை அப்படியே மடிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்லீவ் உயரம் வந்து இந்த மாதிரியே தெரியும். ஸோ பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் உயரம் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ கரெக்டான அளவு வந்து நான் ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது நமக்கு 10.25 இன்ச்சு இருக்குது. இப்போ அடிக்கை இறக்கம் இந்த ப்ளவுஸ்க்கு 3 இன்ச்சு இருக்குது. இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு என்னென்னு அளந்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் கரெக்டாக அந்த ஆம்ஹோல் ஜாயிண்ட்டுக்கிட்டேருந்து பார்க்கும்போது 6.25 ஒரு பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6.5 இன்ச்சு. இதை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ 10.25 1/2 இன்ச்சு மேலே தையலுக்கு வந்து மேல் பக்கம் மார்க் பண்ணணும். 2 சைடும் 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கரெக்டாக வந்து அடிக்கை 3 இன்ச்சில் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா 1/2 இன்ச்சு ரெடி அளவு தானே மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கும். 1/2 இன்ச்சில் கம்மி பண்ணி கரெக்டாக 3 இன்ச்சில் அடிக்கை இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் வந்து ரெடி அளவையும் கீழே ஆம்ஹோல் இறக்கத்துக்காக மார்க் பண்ணியிருக்கோம்ல அதையும் ஸ்ட்ரைட்டாக அது மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ ஆம்ஹோல் சுற்றளவு 2வது கீழ்ப்பக்கம் வரைஞ்சிருக்கோம்ல அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் 6.5 இன்ச்சு, அதாவது ஆம்ஹோல் சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே ஸ்லீவ் வந்து ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு. இப்போ எப்போதும் ஸ்லீவ் ரவுண்டு இது மாதிரி மார்க் பண்ணுவோம்ல அதை மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பஃபுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, இப்போ ஒரு 6-7 ஃப்ளீட் அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு தாராளமாக போதும். இப்போ இதை விட அதிகமாக வேணும்னா 2.5 3 இது மாதிரி நீங்கள் அது அளவு வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். அது வந்து மெயின் கிளாத்தில் நமக்கு கிளாத் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க. இப்போ உயரத்தில் 2 இன்ச்சு, அதே அகலத்துலேயும் 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே பாக்ஸ் லைன் கீழே வந்து ஆம்ஹோல் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் லைன் மாதிரி வரைஞ்சிக்கிங்க. இப்போ அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஷேப் கொடுத்துங்க. ஆம்ஹோல் ரவுண்ட்லேருந்து ஜாயிண்ட் ஆகிட்டு போய் மேலே இந்த 2.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் மார்க் பண்ணிவிட்டு கீழே உள் வளைவு எப்போதும் போல் இதை மாதிரி எடுத்துங்க. இப்போ இந்த நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இடமும் ஸ்லீவோட சென்டரும் மார்க் பண்ணிங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம ஃப்ளீட் வந்து வைக்க போகிறோம். இப்போ தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆம்ஹோல் கிட்டேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் வரைஞ்சிட்டு அப்படியே ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ மேலே 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணியிருக்கோம்ல, கரெக்டான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து இது மாதிரி ஸ்லீவ் ஷேப் வந்து அப்படியே கட் பண்ணிக்கோங்க. பஃப் ஸ்லீவ் வந்து இப்படி தான் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணணும். இந்த 2 இன்ச்சுக்கு பதிலாக உங்களுக்கு பஃப் எந்த அளவு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 2.5 3 3 இப்படி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஆனால் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் எடுக்கிற மெத்தட் மட்டும் இதே தான். ஸோ மேலே உள்ள 2 கிளாத்து மட்டும் எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து உள் வளைவு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணும்போதே உங்களோட அந்த ஃப்ரண்ட் வளைவு கட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு ஸ்லீவும் வந்து மார்க் பண்ணிக்கங்க. எங்கெங்கெல்லாம் சிசர் கட் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுத்து எடுத்து வச்சிங்க. அப்போ தைக்கும்போது நமக்கு மாறாது. இப்போ அப்படியே வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு பார்க்கும்போது சென்ட்ரு வந்து நமக்கு கரெக்டான அளவில் வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு ஸ்லீவ் உயரம் வந்து மெயின் கிளாத்தில் ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்குது. இதனால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ அடித்து திருப்பாமல் அப்படியே கரபாகத்தை அப்படியே வச்சு இதை மாதிரி லைனிங் கிளாத்தை மட்டும் மடித்து வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ 2 பக்கமும் நமக்கு ஈக்குவலாக கிளாத் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே சென்டர் வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் ஜாயிண்ட் போடல. லைனிங் கிளாத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மெயின் கிளாத் வந்து ஒரு 1.25 இன்ச்சுக்கு குறையாமல் இருக்குது. நமக்கு போதும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஜாயிண்ட்லாம் தேவையில்ல. 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு பார்க்கும்போது நமக்கு இந்த அளவுக்கு இருக்குது.
நான் மெயின் கிளாத்தை இந்த மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து வாட்டமே வந்து மேல் நோக்கி கொடுக்காம அந்த பெட்டல்ஸ்லாம் ஒரு சைடாக படுக்க வாட்டில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம டிசைன் வர்றதை பொறுத்து நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அந்த பூ டிசைனு. ஏன்னா இடுப்பு பார்டரை வந்து அப்படியே நெக்குக்கு வச்சுட்டேன். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து நம்ம எப்போதும் அடித்து திருப்பாமல் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஏன்னா உயரம் கம்மியாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு விரலால் தேர்த்தி எடுத்துட்டு அப்படியே வந்து நம்ம தையல் போட்டுக்கிறோம். ஸ்லீவோட பேக்கில் முடிச்சிருக்கோம். அதே அடுத்த ஸ்லீவ் ஆரம்பிக்கும் போது பேக் சைடு வச்சு தையல் போடணும். ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் மடித்து தையல் போடுறோம். மெயின் கிளாத்தில் நமக்கு கிளாத்து கம்மியாக இருக்க 1/2 இன்ச்சு. அதை வந்து நம்ம இதை மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறோம். இப்போ என்ன கரைபாகம் தான் இருக்குது, பார்டர் கிளாத் அப்படிங்கிறனால நமக்கு பிரச்சனை இல்லை. கரையை வந்து அப்படியே தெரிகிற மாதிரி தைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த ராங் சைடு வந்து உள்பக்கம் போயிடுச்சு. மெயின் கிளாத்தோட ராங் சைடுக்கு லைனிங் கிளாத்தோட ராங் சைடு உள்பக்கம் போயிடும். இப்படி தைச்சிட்டு பார்க்கும்போது நம்ம அந்த மடித்து தைச்சோம்ல அந்த பிசுறு வந்து உள்ளே போயிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிளாத்தை வச்சுட்டு இது மாதிரி தையல் போடுறோம். இப்போ கரைபாகத்தில் நேராக தையல் தெரியணுங்க தான் நம்ம மெயின் கிளாத்தை மேலே தெரிகிற மாதிரி திருப்பி அப்படியே தையல் போடுறோம். ஏன்னா லைனிங் கிளாத்தில் வச்சு தைக்கும்போது சமயத்தில் கரை வந்து கொஞ்சம் வெளியில் தெரியும். எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா நம்ம கரைபாகம்னா நமக்கு நேராக தெரியும். எட்ஜில் போடுறதுக்கு தையல் ஈஸியாக தெரியுங்க தான் நான் அப்படியே திருப்பிட்டு எட்ஜி தையல் போடுறேன். 2 ஸ்லீவும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ வந்து மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் எப்போதும் போல் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்லீவும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 ஸ்லீவுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இது மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லீவ் எங்கெங்கே கரெக்டான அளவு நம்ம ஜாயிண்ட் பண்ணுற இடத்துக்கிட்டலாம் மார்க் பண்ணியிருக்கோமோ எல்லா இடத்துலையும் வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்துங்க. முக்கியமாக ஸ்லீவோட ஃப்ரண்ட்டும் வந்து கட் பண்ணிக்க. ஏன்னா நமக்கு உள் வளைவு 2 பக்கமும் ஒரே மாதிரி தெரியும். அதனால் ஃப்ரண்ட்டு பேக்கு ஞாபகமாக நீங்கள் வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சிங்க. அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணும்போது அளவு வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா அந்த மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ளீட் வைக்க போகிறோம். 2 ஸ்லீவுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கரெக்டாக அந்த மார்க்கிங் எந்த இடத்துல சிசர் கட் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துலேருந்து அந்த வளைவுக்குள்ளே நமக்கு எத்தனை ஃப்ளீட் வருதோ இது மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு உள்ள தள்ளி ஃப்ளீட் வைக்கிறேன்னா ஒரு 6-7 ஃப்ளீட் வருது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஃப்ளீட் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு இருக்கும் பஃப். நம்ம இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் உள்ள ஆம்ஹோல் சுற்றுற அளவுக்கு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துப்போம். இதை மாதிரி இப்போ சென்ட்ரு மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரும் ஷோல்டரு, அதாவது ப்ளவுஸில் உள்ள இந்த ஷோல்டர் சென்டரும் நம்ம இந்த ஸ்லீவோட பஃப்பு மறுபடியும் வேணாலும் தெரியலைன்னா சிசர் கட் கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு டைம் வந்து அப்படியே அளந்து பார்த்துக்கலாம் ஸ்லீவ் ரவுண்டு. ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஃப்ளீட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது எனக்கு, அதனால் 2 சைடும் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று 2 சைடும் ஈக்குவலாக வந்து இன்னும் ஒரு ஃப்ளீட் வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஸ்லீவ் சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் ரவுண்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அளந்து பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளீட் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து அப்படியே வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிப்போம். நான் வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்து மறுபடியும் இப்போ அளந்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வரும். நமக்கு ஒரு ஃப்ளீட் வந்து அளவு அதிகமாக இருந்துச்சு, அதை பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்து ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஸ்லீவ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த பக்கமுமே இழுக்காமல், அதாவது ப்ளவுஸில் ஆம்ஹோல் ரவுண்டாக சுத்தமாகவே இழுக்கக்கூடாது. கரெக்டாக வந்து கிளாத் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் தையல் போட்டுக்கிட்டே வாங்க. எப்போதும் போல் நம்ம அப்படியே ஸ்லீவ் ரவுண்டில் 2 தையல் போட்டுட்டு சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ 2 பக்கமும் நமக்கு கரெக்டான அளவில் உடம்பு சுற்றளவும் ஸ்லீவ் ரவுண்டும் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ நான் சொன்ன அளவில் நீங்கள் அந்த ஃப்ளீட் வந்து கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணும்போது பஃப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ இதே மாதிரி வேறு பஃப் ஸ்லீவ் நான் எதுவும் தைக்கிறேன் அப்படின்னாலும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். இப்போ இது வந்து சிம்பிள் மெத்தடு, சிம்பிளான பஃப் ஸ்லீவ். அதிகம் பேர் இப்போ விரும்பி கேட்கக்கூடிய பஃப் இது. அதனால் கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.